போன வீடியோல தெருமால போய் கீரை வித்த அந்த வீடியோவ வந்து போஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போஸ்ட் பண்ணேன். உங்களோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வீடியோக்கு நெறைய பேர் வந்து லைக் பண்ணியிருந்தீங்க, ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதே மாரி இந்த வீடியோவும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நேத்து சண்டே காலையில 5 மணிக்கே எழுந்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போயிட்டேன். என்ன பொருள் இன்னைக்கு வாங்கி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரே யோசனையாவே இருந்தது. அப்பதான் பார்த்தீங்கன்னா, என்னோட சிறுமூளைக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி கரண்ட்டா நாகப்பழ சீசன் போயிட்டு இருக்கு. நாகப்பழம் வாங்கி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்பேடு பழ மார்க்கெட்டுக்கு போயிட்டேன். 4, 5 கடை தேடி போயிட்டு ரேட்டு விசாரிச்சு பார்த்தேன். எல்லா கடையிலுமே ரேட்டு கொஞ்சம் ஹெவியா தான் சொன்னாங்க. சண்டே வேற டிமாண்ட் வேற அதிகமா இருந்தது. ஸோ அதனால என்ன பண்றது, வாங்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு யோசனை போயிட்டு இருந்தது. சரி என்ன ரேட்டா இருந்தாலும் மக்களை நம்பி களத்துல இறங்கிடலாம், மக்கள் நம்மளை கைவிட மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையில ஒரு 28 கிலோ பெரிய பாக்ஸை எடை வச்சு அதுக்கு பே பண்ணியாச்சு. நாகப்பழத்தை ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிடலாம். அதை சேஃபா கொண்டு வந்து அதை சேஃபா காசை எடுக்க வரைக்கும் அது பெரிய டாஸ்க். மக்களை நம்பி கடை போட்ட மக்கள் என்ன கைவிடல. மதியானத்துக்குள்ள எல்லாத்தையும் வித்துட்டேன். நான் கிலோ 140 ரூபான்னு சேல் பண்ணேன். உங்க ஏரியால